ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் ஆகக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் த மெனண்டஸ் பிரதர்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதே நெட்ஃப்ளிக்ஸில் மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீரியஸும் இந்த சீரியஸும் ஒன்று தான். இது டாக்குமெண்ட்ரி, அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சீரியஸாக 2 சீசனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2 சீசனுமே தமிழ் டப்பிங் கிடையாது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் அவனை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இதை எதை டாக்குமெண்ட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டோரியை பார்த்துடலாம். கரெக்டாக 1989 பீரியடில் பெவர்லி ஹில்ஸில் எரிக் லைன் அப்படின்னு சொல்லப்படுற பிரதர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸே ஷார்ட் கன்னால் போட்டு தள்ளியிருக்காங்க. இதுக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் அது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரி வெளியில் வந்திருக்கு. அண்ட் இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த பணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாரும் சொன்னாலும் டீட்டெயிலாக அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எதுக்காக என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தெரிய வரப்போ எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த டாக்குமெண்ட்ரிலுமே அதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸை அதிகமாக விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும். பட் இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஷாக்கிங் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா போர்ஷன்ஸுமே நார்மலான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். பட் ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டணும், 30 வருஷத்துக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 வருஷத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் அந்த 30 வருஷத்துக்கு பின்னால் அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கிட்டுக்குமே போய் பேசி உண்மைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.